அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எழுதுனா எல்லாருக்கான ஒரு அப்டேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த விஷயம் நேற்றே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக தான். என்ன அப்படின்னா, நம்மளுக்கு குரூப் 4 எக்ஸாமுக்காக கவுன்சிலிங் வந்து கூப்பிட போகிறாங்க. கவுன்சிலிங் எப்போலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 22லேருந்து மார்ச் 12 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். நம்ம இப்போ வந்து ஆன்லைனில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நேரில் போயிட்டு நம்மளோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்ட வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங் ரெண்டும் சேர்ந்து நடக்கும். என்னைக்கு அப்படின்னா, ஜனவரி 22 இந்த மாதம் 22 அடுத்த மாதம் மார்ச் 12 வரைக்கும் நடக்குது. நடுவில் கவர்மெண்ட் ஹாலிடேஸில் மட்டும் நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 தேதி, 7 தேதி, 18 19 20 21 அதை விட்டு மார்ச் 7 ஓகேவா? எல்லாமே பிப்ரவரியில் வந்து 6, 7, 18, 19, 20லாம் வருது. மார்ச்சில் 7 மட்டும் ஒரு ஹாலிடே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து ரிஜிஸ்டர் நம்பர்ஸ்லாம் வந்து பிடிஎஃப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கவுன்சிலிங்க்கு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? அடுத்தது எக்ஸாம் டேட்லாம் வந்து எக்ஸாம் வந்து அன்றைக்கி வச்சாங்க இல்லையா, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், பில் கலெக்டர் எல்லாத்துக்கும் சேர்த்து போஸ்ட் கோடெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை விட்டால் வந்து நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பக்கம் வந்து இருக்குது. ஓகேவா? நம்மளுக்கு வந்து 1:2 அப்படின்ற ரேஷியோவில் வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ஒரு போஸ்டிங்க்கு 2 பேர்கிட்ட கூப்பிடுவாங்க. அப்போ இதில் வந்து நம்மளுக்கு ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் எல்லாம் தெளிவாக வந்திருக்கும். என்னோட ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் வந்து வந்திருக்கு. நான் நேற்றே செக் பண்ணேன். வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லாதனால நம்ம சேனலை வந்து பார்க்குறாங்க இல்லையா, அவங்க யாருக்கும் வந்து அப்டேஷன் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்கேன். நேற்றே நிறைய யூடியூப் சேனல் வந்து இதை பற்றி போட்டிருந்தாங்க, என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு என்னோட டெலகிராம் சேனலில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதில் போயிட்டு நீங்கள் உங்களோட நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களோட நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிங்களோ அந்த எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து உங்களோட 10th 12th டிகிரி சர்டிஃபிகேட்டு, ஜாதி சர்டிஃபிகேட்டு, டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட்டு, சிஓஏ சர்டிஃபிகேட்டு, அடுத்தது வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் விடோ அவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும் இல்லையா, அது அந்த மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன்னா அதுக்கான தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். நம்மளுக்கு வந்து போன வாட்டி நான் போகும்போது ஒன்றுத்துலேயும் ஒரு ஜெராக்ஸ் வந்து கேட்டாங்க. இந்த வாட்டி அப்படி எதுவும் சொல்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு வந்து மெமோ வரும்போது அது தெரியும் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்றது. ஆனால் இப்போதைக்கு நம்ம என்ன வேண்டியது, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இப்போயே கிளியராக நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து போகும்போது உங்களுக்கு அவசரம் இல்லாமல் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். டேட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. முன்னாடியே போகணும் அப்படின்னா, நம்ம வெளியில் ரொம்ப அதர் டிஸ்ட்ரிக்ட் சென்னையை விட்டு தூரமாக இருக்கவங்களாம் வந்து முன்னாடியே ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு மெமோ வரும்பொழுது கரெக்டாக என்னைக்கு அப்படின்றத கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. அதுலேயே என்ன டேட்டுக்கு வரணும், என்ன டைமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் காலை செஷனாக இருந்துச்சு, 2 செஷனாக கூப்பிடுவாங்க, காலையில் மதியம் அப்படின்னு. காலையில் அப்படின்னு இருந்துச்சுன்னா எல்லாருமே வந்து முன்னாடி நாளே போய் அங்கே தங்குறது பெஸ்ட்டாக இருக்கும். அதுவே ஆஃப்டர்நூனாக இருந்தாலும் இப்போலாம் 10 மணிக்குள்ளே அங்கே இருக்கிற மாதிரி பார்க்கணும். சரியா? எனக்கு வந்து மதியம் 12:30 அப்படின்னு சொல்லி டைம் வந்து போன வருஷம் போட்டிருந்தாங்க. ஆனால் நான் போனது வந்து 10:45க்கு போனேன். ஓகேவா? சாரி, 10:30க்கெலாம் போயிட்டேன். 10:30க்கெலாம் போகும்போதே எனக்கு முன்னாடியே எல்லாருமே போயிட்டாங்க. அப்போனா எனக்கு தெரிஞ்சு அங்கே எல்லாம் 10 மணிக்கே வந்து மதிய செஷனில் வரவங்களையும் உள்ளே கூப்பிட்டுடுறாங்க. அப்போ நீங்கள் வந்து கவுன்சிலிங் ஹால்குள்ளே ஆள் போயிட்டாங்க அப்படின்னா உங்களை ஆப்சண்ட் அப்படின்னு தான் போடுவாங்க. அதனால் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இப்போது ஜனவரி 22 ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் வருது அப்படின்னா காலைல அங்கே வந்து ஒரு 7, 7:30க்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தான் பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா சீக்கிரமாக ஓப்பன் பண்ணி சீக்கிரமாக வந்து வெரிஃபிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க. அதுக்காக டைம் வந்து நீங்கள் முன்னாடியே கீப்பப் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அங்கே போகிறது தான் நம்மளுக்கு அல்டிமேட் எய்மாக இருக்குது. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தது. அப்போ அங்கே போய் நம்ம டிலே பண்ணிடக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் டைமில் டிலே பண்ணோம் அப்படின்னா
என்ன ஆகும் அப்படின்னா அங்கே போய் நம்மளுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும். அது மாதிரி இருக்கக்கூடாது. நாங்கள் போகும்போது என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு என்ன மெமோ வந்து கொடுப்பாங்க, இன்னும் கொடுக்கல. நான் மெமோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். மெமோ கொடுக்கும்பொழுது அந்த மெமோவையும் ஒரு காப்பி ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. அதை வெளியில் நீங்கள் காமிச்சா மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்குள்ளே அந்த போலீஸ்காரங்க விடுவாங்க. அதை நீங்கள் வெளில காமிக்கல அப்படின்னா உங்களை வீட்டில் உள்ளே விட மாட்டாங்க. ஓகேவா? நான் என்ன பண்ணேன் அப்படின்னா மெமோவில் 2 காப்பி ஜெராக்ஸ் போட்டு போனேன். ஆனால் எங்கே வச்சேன்னு தெரியாமல் கடைசி டைமில் ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் பேக் உள்ளே தான் இருந்துச்சு. பதட்டத்தில் எல்லாருமே போயிட்டாங்க. மதியம் பேட்சும் போயிட்டாங்கம்மா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சொன்னோடனே அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படியே கிடச்சி அதை காமிச்சிட்டு போனோம். அந்த மாதிரி பதட்டம்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் முன்னாடி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒன்ஸ் மெமோ வந்துச்சு அப்படின்னா அதையும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். அந்த மெமோவையும் வந்து ஒரு ஜெராக்ஸ் போட்டு பிரிண்ட் போட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. மார்க் வந்து ரொம்ப பின்னாடி இருக்குது, வருமா வராதா அப்படின்னு எந்த டவுட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவது இருக்கும் அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா நான் போன டைம் போய் எனக்கு வேலை கிடைக்கல, இருந்தாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் தைரியமாக இருக்குது. போன வாட்டி போகும்போது என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இப்போ என்ன நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதனால பயம் இல்லாமல் இருக்குது. கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போயிட்டு வேலை கிடைக்கல அப்படின்னு வர்றதுனால தான் இவ்வளோ ஃபயர் வந்து இவ்வளோ மார்க் என்னால் எடுக்க முடிஞ்சுது. அப்படி இல்லை அங்கே போகிற சுச்சுவேஷன் வராமல் இருந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நானும் ரொம்ப ஆவரேஜாக 160 அந்த மாதிரி தான் எடுத்திருக்க முடியும், உழுது படித்தாலும். ஏன்னா அங்கே போயிட்டு வர்றது வந்து ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டை நம்மளுக்கு மாற்றும். ஓகேவா? அது அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அதனால் இப்போதைக்கு கவுன்சிலிங்கில் இப்போ ஒரு 20 லட்சம் பேர் எழுதுனாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 20,000 பேரில் நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அப்போ அதை நினச்சிக்கிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து வைங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். அங்கே போயிட்டு பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.